ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் அலைக்கடலென திரண்ட மக்கள் மத்தியில் புரட்சித் தமிழர். புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மக்கள் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசு துணைத் தலைவர் பதவி கிடைத்தால் அனைத்து தமிழர்களுக்கும் பெருமை. சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்காவிட்டாலும் பரவாயில்லை, வேண்டுமென்றே அவதூறாக பேச வேண்டாம் என திமுக எம்பி கனிமொழிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டுமென்றால் எதை வேணாலும் விட்டுக் கொடுப்பீர்கள், அடிமை சாசனம் எழுதி கொடுப்பீர்கள். ஆட்சி அதிகாரம் வருவதற்கு உங்கள் குடும்பம் எப்பொழுதும் அதற்காக வரிது கட்டி வேலை செய்யும். நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவரை மரியாதைக்குரிய திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் பரவாயில்லை, ஆனால் அவரை அவதூறாக பேச வேண்டாம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அத்தனை தமிழனுக்கு பெருமை. அதிமுக ஆட்சியில் விலைவாசி கட்டுக்குள் இருந்தது. திமுக ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவிற்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. ஏன்னா விவசாய தொழிலாளியாகட்டும், கைத்தறி நெசவாளர்களாகட்டும், தொழிலாளியாகட்டும், ஆக இன்றைக்கு எல்லாமே விலைவாசி உயர்ந்ததனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படல. அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது புயல், வெள்ளம், கொரோனா, வறட்சி, இந்த காலகட்டத்தில் கூட விலை உயராம பார்த்து கொண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு திறமையான அரசாங்கம் ஆண்ட காரணத்தினாலே மக்கள் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர். புரட்சித் தமிழருக்கு அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு. தமிழ்நாட்டில் கடந்த 7 மாதங்களில் 850 கொலைகள் அரங்கேறியுள்ளது. கடந்த 18 நாட்களில் தமிழ்நாட்டில் 63 கொலைகள் நிகழ்ந்துள்ளதாகவும் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 7 மாதத்தில் 850 கொலைகள் நடந்திருக்குது. 850 கொலைகள் இந்த 7 மாசத்துல. நம்முடைய கடந்த 18 நாட்களில் 63 கொலைகள் நடந்திருக்குது. ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு இருப்பதற்கு இதுவே சான்று. உதயநிதி ஸ்டாலின் நடித்த படத்தில் வருமானம் வருகிறதா என அமைச்சர் மாசுவிடம் கேட்கும் ஸ்டாலின். மக்களை பற்றி சிந்திக்காமல் தனது மகனை பற்றி மட்டுமே சிந்திக்கும் முதலமைச்சர் தான் ஸ்டாலின் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திரு ஸ்டாலினோ அவரோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் 2 பேர் நடந்துட்டு போறாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலின் ஒரு படம் நடிச்சார். 2 பேரும் நாட்டு மக்களை பற்றி பேசினா பரவாயில்ல. இன்றைக்கு முதலமைச்சர் நாட்டில் என்ன நிலவுறது, அதை எப்படி சரி பண்ணணும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்த மருத்துவத்துறையில் என்ன செய்யணும்னு பேசினா பரவாயில்ல. திரு உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச பணத்துல நிறைய வருமானம் வருதான்னு கேட்கிறார். நிறைய வருமானம் வருதா கேட்கிறார். ஆக மக்களை பற்றி சிந்திக்கல, தன்னுடைய மகனை பற்றி தான் சிந்திக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். டிஜிபி நியமன பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பாமல் திமுக அரசு கும்பகர்ண துக்கத்தில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தங்களுக்கு சாதகமானவர்களை டிஜிபியாக நியமிக்க திமுக அரசு முயற்சிக்கிறதோ என்ற சந்தேகம் எழுவதாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற எழுச்சி பிரச்சாரத்தில் புரட்சித் தமிழர் பேச்சு. டிஜிபி ஓய்வு பெறுகின்ற சொன்னால் பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது 3 மாதத்திற்கு முன்பாகவே டிஜிபி நியமிப்பதற்கு மத்திய அரசுக்கு பட்டியல் அனுப்ப வேண்டும். தகுதியான டிஜிபி வருவதற்கு தகுதியான பட்டியலை மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அப்போ மத்திய அரசு அதுல 3 பேர் தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அதுல ஒருவரை அந்த மாநில அரசு அந்த டிஜிபி நியமிக்கணும். ஆனா
இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. இன்னும் இந்த அரசாங்கம் கும்பகர்ணனை போல தூங்கிட்டு இருக்குது. அந்த டிஜிபி நியமிக்கக்கூடிய அந்த நிலையில் இன்னும் தடுமாறி கொண்டிருக்கின்றது. என்ன என்றே தெரியவில்லை. அவருக்கு சாதகமான வேலை நியமிக்க வேண்டுமோ என்று சந்தேகம் எழுகிறது. நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று மக்களை ஏமாற்றும் உதயநிதி. திமுகவிற்கு முதலீடே பொய்தான் என ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? ரத்து பண்ணாலும் ரத்து பண்ணல. ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினாரு? நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு சொன்னார். திரு உதயநிதி அவர்களே உங்களுடைய ரகசியத்தை ராணிப்பேட்டையில் வந்துதான் சொல்லிட்டு போங்க, இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி மக்களை எல்லாம் ஏமாற்றுகிறார் என்பதை என்ன பாருங்க. அவள் கொஞ்ச நேரம் பேச்ச கேட்டீங்களா, அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று நம்பி விடுவீர்கள். பேசுவது அத்தனையும் பொய்யை தவிர்த்து வேற எதுவும் பேசுவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதலீடே பொய் தான். அவருக்கு முதலீடு பொய் தான். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தின்படி திமுக ஆட்சியில் ஏழை மக்களுக்கு விலையில்லா வேட்டி சேலைகள் முறையாக வழங்கப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகார். ஏழைகளுக்கான திட்டத்திலும் ஊழல் செய்வதை பொறுத்துக் கொள்ள முடியாது என திமுக அரசுக்கு புரட்சித் தமிழர் எச்சரிக்கை. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தைப்பொங்கல் அன்று எல்லா குடும்பத்தையும் விலையில்லா வேஷ்டி சேலை வழங்கிட்ட திட்டத்தை கொண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை முறையாக மக்களுக்கு வழங்கவில்லை என்று நான் அழுத்தம் கொடுத்தேன். அதுக்கு பிறகும் அவள் சரியா நடவடிக்கை எடுக்கல. ஒரு பக்கம் வேஷ்டி கொடுத்தா ஒரு பக்கம் சேலை கொடுக்கறதில்ல, ஒரு பக்கம் சேலை கொடுத்தா ஒரு பக்கம் வேஷ்டி கொடுக்கறதில்ல, பல இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் ஏதாவது தவறு நடைபெற்றிருந்தால் மக்கள் துணையோடு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படும் கனிமவள கொள்ளையை தடுக்க வேண்டும். மணல் கடத்தலை காவல்துறையும் வருவாய்த்துறையும் தடுக்காவிட்டால் அதிமுக ஆட்சி அமைந்ததும் தேடி பிடித்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. மாவட்டத்திலிருந்து அண்டை மாநிலத்திற்கு அதிகமா கனிம வளம் கடத்தப்படுது, மணல் அதிகமாக கடத்துறாங்கல்ல. இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இனி காவல்துறையும் வருவாய்த்துறையும் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து இந்த மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். அப்படி தடுக்காம இருந்தா எல்லா லாரிகளும் டோல்கேட் வழியா தான் போகுது. அதையெல்லாம் ஒரு காலத்தில் தோண்டி எடுத்து யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் மணல் கடத்தலுக்கு உதவியாக இருந்தாங்களோ அவர் மீதெல்லாம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்துடும். அதிமுக எழுச்சி பயணத்திற்கு காவல்துறை பாதுகாப்பே இல்லை என்றும் ஸ்டாலின் கூட்டத்திற்கு 2000 காவலர்களை பணியமர்த்தி கூட்டம் கூட்டுவதாக கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக தொண்டர்கள் முழு பாதுகாப்போடு மக்களை காப்பார்கள் என அரக்கோணத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் பெருமிதம். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு தமிழகம் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு செயலிழந்து காட்சி அளிக்குது. இன்றைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது, எங்கேயாச்சும் காவல்துறை இருக்கிறாங்களா? திமுக தலைவர் வந்தா 2000 காவலர் நிறுத்துறாங்க. ஏன்னா கூட்டம் வராது, காவலர் வச்சு கூட்டம் நடத்துறதுக்கு 2000 காவலர் நிறுத்துறாங்க. அண்ணா திமுக நீங்க பாதுகாப்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எங்களுடைய தொண்டர்கள் முழு பாதுகாப்போடு மக்களை பாதுகாப்பாங்க. அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் தாலிக்கு தங்கம் திட்டம் தொடர்வதுடன் மணமகனுக்கு பட்டு வேட்டி, மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும். அரக்கோணம் எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தாலிக்கு தங்கம் திட்டத்தில் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில்
அந்த திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, மணப்பெண் மணமகன் 2 பேருக்கும் மணமகனுக்கு பட்டு வேசி, மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும். இன்றைக்கு புதிதாக கட்சி தொடங்குபவரும் நம் தலைவரை போற்றித்தான் கட்சி தொடங்க வேண்டிய நிலை இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. புதுசா கட்சி தொடங்கினா கூட நம்முடைய தலைவரை போட்டுதான் கட்சி தொடங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெற நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை தர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் மக்கள் கொடுத்த வரவேற்பு இந்த மாவட்டமே அதிமுக கோட்டை என்பதை உணர்த்தும் வகையில் இருந்தது. விடியா திமுக அரசால் ராணிப்பேட்டையின் வளர்ச்சி தடைப்பட்டுள்ளதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்தார். டெல்லியில் பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெற்ற வேட்புமனு தாக்கலின் போது அதிமுக MP தம்பிதுரை உட்பட பலர் பங்கேற்பு. ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆன்லைன் பெட்டிங் கேம் சேவைகளை வழங்கினால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 1 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா, அரசியலமைப்பு 130வது திருத்த மசோதா உள்ளிட்ட 3 முக்கிய மசோதாக்களை மக்களவையில் தாக்கல் செய்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் கடுமையான குற்ற செயல்களில் கைதாகி 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி பறிபோகும் வகையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. நாடாளுமன்ற மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தாக்கல் செய்த 3 புதிய சட்ட மசோதாக்களும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பி வைப்பு. 30 நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் பிரதமர், முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பதவி நீக்கம் செய்வதற்கான புதிய சட்ட மசோதா குறித்து MPக்கள் கருத்து தெரிவிக்க வாய்ப்பு. தமிழகத்தில் காலியாக உள்ள 60,000 பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் சத்துணவு ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தேர்தல் வாக்குறுதிகளை காப்பாற்ற தவறிய ஸ்டாலின் அரசை எதிர்த்து பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் இறங்கியுள்ளதால் தமிழகமே போராட்டக்களமாக மாறியுள்ளதாக மக்கள் விமர்சனம். ஒன்றுபடுவோம், வெற்றி அடையும் வரை, வெற்றி அடையும் வரை, போராட்டங்கள் வெற்றி அடையும் வரை. நாகையில் அரிச்சந்திரா நதியில் உள்ள ஆகாய தாமரையை அகற்ற வலியுறுத்தியும் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா சாகுபடிக்கு நிவாரணம் வழங்க மறுக்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினர். வரும் 30ஆம் தேதி வேட்டைக்காரணி குடியிருப்பு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக கடைமடை விவசாய சங்கத்தினர் அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை காலத்துல இதனால விவசாயிகள் என்ன செய்வதுன்னு தெரியாம நீரை வடிய வைக்க முடியாம மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்க போற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இதை கண்டித்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 30ஆம் தேதி வேட்டைக்காரன் இருப்பு சாலையில தமிழக கடைமடை விவசாயிகள் சங்கத்தினுடைய சார்பில் மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது. சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்கால் பகுதியில் கல்லூரி மாணவிகளை ஏற்றி சென்ற ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் 5 மாணவிகள் படுகாயம். மகளிருக்கு இலவசம் என கூறி விளம்பரம் தேடும் விடியா ஸ்டாலின் அரசு போதிய பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தராததால் வேறு வழியின்றி ஆட்டோவில் சென்ற மாணவிகளுக்கு ஏற்பட்ட விபரீதம்.
திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தையை கடித்து குதறிய வெறிநாயை விரட்ட முயன்ற பாட்டியை கடித்த நாய். ஸ்டாலின் மாடல் அரசு தெருநாய்களையும் வெறிநாய்களையும் கட்டுப்படுத்த தவறியதாக கடும் குற்றச்சாட்டு. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரே நாளில் 4 குழந்தைகள் நாய்க்கடி பாதிப்பால் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. தெருநாய்கள் தொல்லை குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ள போதிலும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் விளம்பர விடியா அரசால் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களுக்கு சட்ட உதவி வழங்கிய வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு போட்டு அலைக்கழிப்பதாக கூறி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்கள். வழக்கறிஞர் பாரதி என்பவர் மீது 13க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்து திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபடுவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. 4 மணி நேரம் ஆகுது, இது வரைக்கும் அவரை வெளியே அனுப்பாமல் இருக்கிறாங்க. எல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாங்க, எல்லாம் விசாரணை முடிஞ்சிச்சின்னு சொன்னாங்க. அப்போவும் எதுக்குங்க அவர் உள்ளே வச்சுன்னு இருக்கணும்? எதுக்கு ஏழை மக்களுக்கு அவங்க ஆதரவாக நின்றுதுக்கா? எங்களுக்காக அவர் பாடுபடுறதுக்கா? எங்கள் வாழ்க்கைக்கு அவர் ஆதரவாக நிற்கிறாரு, எங்களுக்கு உதவி செய்கிறாரு. அரசாங்கம் பண்ணாதது அவர் பண்ணுறாரு. அப்போது எங்களுக்கு உதவி செய்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்தில் அரிவாளை காட்டி மிரட்டி பணம் பறித்ததோடு நீண்ட வீச்சரிவாளுடன் தரையில் உரசியபடி சென்று வீடியோ வெளியிட்ட இளைஞர் பிடிபட்டார். சிறையில் இருப்பவரை பார்க்க சென்றபோது சிறைச்சாலைக்கு எடுத்த வீடியோவையும் சமூக வலைதளத்தில் பகிர்ந்ததை கூட கண்காணிக்க திறனில்லாமல் இருக்கும் ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை மற்றும் காவல்துறை மீது மக்கள் கடும் அதிருப்தி. தமிழகத்தில் காலியாக உள்ள 106 கல்லூரி முதல்வர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் அரசு கல்லூரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். கல்லூரி பேராசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் விடியா திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கல்லூரி ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. கல்வி இயக்குநராக அரசு கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியரே நியமிக்கப்பட வேண்டும். அரசு கல்லூரியிலே ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். நிரந்தர அடிப்படையிலே அரசு கல்லூரியிலே காலியாக இருக்கக்கூடிய 106 முதல்வர் பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் உள்ளிட்ட 25 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற ஆவணி மாத பிரதோஷ வழிபாடு. ஸ்ரீ நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் ஆவணி மாத பிரதோஷ வழிபாடு கோலாகலம். உட்பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்த சிவபெருமான். ஆவணி பிரதோஷத்தை முன்னிட்டு அரகண்டநல்லூர் அருள்மிகு ஸ்ரீ அதுல்ய நாதேஸ்வரர் ஆலயத்தில் ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என பக்தி பெருக்குடன் வழிபட்ட பக்தர்கள். பல்வேறு வகையான திரவியங்களால் மகாநந்திக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து சிறப்பு ஆராதனை. ஓம் நம சிவாயவே உணர்ந்தமே உணர்ந்த பின்
காஞ்சிபுரம் வழக்கு அருத்தீஸ்வரர் ஆலயத்தில் நந்தியம்பெருமானுக்கு வெகு விமரிசையாக நடைபெற்ற பிரதோஷ கால அபிஷேகம். பிரதோஷ வழிபாட்டை முன்னிட்டு பக்தர்கள் நந்தியம்பெருமாள் முன்பு சிவாய நம சிவாய மந்திரம் ஓதி வழிபாடு. ஆவணி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் மகா நந்தியம்பெருமானை பக்தி பரவசத்துடன் வழிபட்ட பக்தர்கள். பல்வேறு வகையான திரவியங்களை கொண்டு மகா நந்திக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை தொடர்ந்து பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்து சிறப்பு ஆராதனை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்ற ஆவணி மாத பிரதோஷ வழிபாடு. மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பஞ்சமுக தீபாராதனை காட்டிய போது சிவநாமம் பாடி மனமுருகி வழிபட்ட பக்தர்கள். ஈரோட்டில் மன வளர்ச்சி குன்றிய பள்ளி மாணவனை தாக்கி இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காமுகன் போக்சோவில் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடன் வசூலிக்க சென்ற நிதி நிறுவன ஊழியர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்தவர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கட்டாய கடன் வசூல் தடை சட்டம் வெறும் காகிதத்திலேயே முடங்கி கிடப்பதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம். கோவை மாவட்டத்தில் தெருநாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ள நிலையில் நாய்க்கடியால் 23,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்பு. ஸ்டாலின் மாடல் அரசின் அலட்சியத்தால் கோவை அரசு மருத்துவமனையில் கடந்த 7 மாதத்தில் மட்டும் நாய்க்கடிக்கு 9,738 பேருக்கு சிகிச்சை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்துள்ள வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அறிவிப்பு இல்லாத மின்வெட்டால் பொதுமக்கள் குழந்தைகள் அவதி. அதிமுக ஆட்சியில் மின் மிகை மாநிலமாக இருந்த தமிழகத்தை விடியா திமுக அரசு மின்வெட்டு மிகை மாநிலமாக மாற்றியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழையிலும் சகதியிலும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததற்கான ஊதியத்தை தராமல் ஏமாற்றுவதாக 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய பெண்கள் கண்ணீர். ஊதியத்தை வழங்காமலேயே வழங்கியதாக அலுவலர்கள் கூறியதால் திருப்பத்தூர் ஒன்றிய அலுவலகத்தில் கருவேல்குறிச்சி பகுதி பெண்கள் திரண்டு புகார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கவுஞ்சி கிராமத்திலிருந்து அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் வராததால் உயிரை காப்பாற்ற அதிவேகத்தில் வந்த தனியார் வாகன ஓட்டுநர். விபத்து ஏற்பட்டாலோ அல்லது கர்ப்பிணி பெண்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவோ உரிய நேரத்தில் 108 ஆம்புலன்ஸ் கிடைக்கவில்லை என்று மக்கள் வேதனை. நாமக்கல் மாவட்டம் பாலமேடு கிராமத்தில் மணல் கொள்ளையை தடுக்க சென்ற பெண் கிராம நிர்வாக அலுவலர் மீது வீட்டிற்குள் புகுந்து கொலைவெறி தாக்குதல். நாமக்கல் மாவட்ட அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆட்சியர் அலுவலக வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாவட்டம் முழுவதும் வருவாய்த்துறை பணிகள் முடங்கியதால் மக்கள் அவதி. என்னோட வீட்டில் நான் எனது மாமியார் என்னுடைய பையன் 1 வயசு குழந்தை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். இந்த நல்லா அவன் தெரிஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்து நீ எப்படி என்னை மண்ணை அள்ளக்கூடாதுன்னு சொல்லலாம், நான் அப்படி தான் அள்ளுவேன், நீ முதல்ல சாவு அப்படின்னு சொல்லி என்னை முடிய பிடிச்சி இழுத்து நெஞ்சில் உதச்சி கீழே தள்ளி எனக்கு கையில் காயாகி நான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்.
சென்னை அருப்பாக்கத்தில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 27 பேரிடம் 48,50,000 ரூபாய் பெற்று போலி நியமன ஆணை வழங்கிய தந்தை மகள் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சி நிர்வாகத்தில் நடைபெறுகிற முறைகேடுகளுக்கு இணையாக தனிநபர்களும் அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பறித்து மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஐனாவரத்தில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக சுமார் 4 கிலோ குட்காவை பதுக்கி வைத்திருந்த மத்திய பிரதேசத்தை சேர்ந்த 3 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரில் திரும்பிய பக்கமெல்லாம் மக்களின் உயிரோடு விளையாடும் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் பகுதியில் பட்டப்பகலில் சமையல் செய்து கொண்டிருந்த பெண்ணின் கழுத்தில் கத்தியால் குத்தி 4 சவரன் தங்க நகையை பறிக்க முயன்ற நபரால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் துணிகர சம்பவத்தில் இறங்கும் கொள்ளையர்கள். மதுரையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் 3வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம். கொடுத்த வாக்குறுதியை மறந்து ஆணவத்தில் பேசும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக திரளும் பணியாளர்களை காவல்துறையை குவித்து அச்சுறுத்துவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. 3 நாள் இன்றைக்கு நடைபெற்ற இந்த போராட்டம் மதுரை முழுவதும் குப்பை காடாக மாறியிருக்கிறது. ஒரு சுகாதார கேடு ஏற்படுகின்ற வழியில் மாநகராட்சி நிர்வாகம் வழிவகை செய்கிறது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் பேரணி நடத்த முயன்ற டாஸ்மாக் மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் கோரிக்கைகளை கூட நிறைவேற்றாமல் பணியாளர்கள், தொழிலாளர்கள், பொதுமக்களை அலைக்கழிக்கும் அவலம். சென்னை கொருக்குப்பேட்டையில் 1 மாத காலமாக குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த பெண்கள் சாலை மறியல். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெருநகர சென்னையிலேயே மக்கள் தண்ணீரின்றி தவிக்கும் அவலம். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகே நார்த்தன்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியல். வெற்று விளம்பரங்களுக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்யும் ஸ்டாலின் அரசால் முறையாக குடிநீர் கூட வழங்க முடியாதா என பொதுமக்கள் கேள்வி. நடன இயக்குநர் சதீஷ் இயக்கத்தில் கவின், பிரீத்தி அஸ்ரானி உள்ளிட்டோர் நடித்துள்ள கிஸ் திரைப்படம் செப்டம்பர் 19ஆம் தேதி வெளியாகிறது. ஜென் மார்டின் இசையமைத்துள்ள புதிய படத்தில் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக தகவல். அணு ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு மணிக்கு 29,000 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து சென்று இலக்கை தாக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணையான அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி. ஒடிசாவின் சந்திப்பூர் தளத்தில் நடைபெற்ற சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு கூடுதல் வலிமை சேர்த்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இந்தியா, சவுதி அரேபியா இடையே இருதரப்பு கடல்சார் உறவுகளை மேம்படுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையே கூட்டு நடவடிக்கை குழு ஏற்படுத்தி கப்பல் போக்குவரத்து, கடல் வணிகம் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்பட திட்டம். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள குளத்தில் நீராடிய ஒரு சிறுமி மற்றும் 5 சிறுவர்கள் என 6 குழந்தைகள் பலி. நீரில் மூழ்கிய குழந்தையை காப்பாற்ற முயன்ற சிறுவர்கள் ஒருவர் பின் ஒருவராக தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். டெல்லி மாநில பாஜக முதல்வர் ரேகா குப்தாவை தாக்கிய ரிக்ஷா வண்டி ஓட்டுநர் கொலை முயற்சி வழக்கில் கைது. முகாம் அலுவலகத்தில் மக்களிடம் கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் பெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென்று தாக்கியதால் பரபரப்பு. நடப்பாண்டு இறுதியில் இந்தியா வருகை தரும் ரஷ்ய அதிபர் புட்டின் பிரதமர் மோடியை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். ரஷ்ய தூதரகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. காங்கோவில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 140 அப்பாவி பொதுமக்கள் பலியான பரிதாபம். ருவாண்டா ராணுவத்தினரின் உதவியோடு ஆயுதக்குழுவினர் வெறியாட்டம் ஆடியதாக காங்கோ மக்கள் ஆவேசம்.
ஐசிசியின் சர்வதேச ஒருநாள் போட்டியில் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் தென்னாப்பிரிக்கா சுழற்பந்து வீச்சாளர் கேஷவ் மகாராஜ் முதலிடம். 2023 நவம்பரில் முதலிடம் வகித்த நிலையில் 2 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேற்றம். ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் 17 சீரிஸ் செல்போன்கள் முழுமையாக இந்தியாவில் தயாரிக்கப்படும் என தகவல். 100% உற்பத்தியும் இந்தியாவில் உள்ள 5 தொழிற்சாலைகளில் முழுமையாக உற்பத்தி செய்ய திட்டம்.